மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக சென்னையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழை அவர்கள் பிராந்திய மொழி என்கிறார்கள், இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் பிராந்திய மொழி என்றால், வட்டார மொழி என்றால், இந்தியும் வட்டார மொழிதான். அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வடக்கே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. ராஜஸ்தானி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மாநிலம் அது. பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. பீகாரி என்கிற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள், அழிந்துவிட்டது. 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் இந்திக்கு தனியே எழுத்து கிடையாது. தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்பது பல மொழிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு எழுத்து முறை. அது மலேசியா போனீங்கன்னா மலேசியாவில் மலாயான்னு ஒரு மொழி பேசுறாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட் மலாயா ஸ்கிரிப்ட் கிடையாது, இங்கிலீஷ் தான் பயன்படுத்துறாங்க. இங்கிலீஷ்ல தான் இப்ப நம்ம வணக்கம்னு போடும்போது VANAKKM போடுறோம் இல்லையா, வணக்கம். மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.